எல்லாரின் கண்களுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது. ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது. மக்களுக்கு தேவை பக்தி, உங்களின் தேவை பகை. वंदे मातरम की इस यात्रा की शुरुआत बंकिम चंद्र जी ने 1875 में की थी और गीत ऐसे समय लिखा गया था जब 1857 के स्वातंत्र संग्राम के बाद अंग्रेज सल्तनत बौखलाई हुई थी, भारत पर भांति भांति के दबाव डाल रही थी, भांति भांति के जुल्म कर रही थी और भारत के लोगों को मजबूर किया जा रहा था अंग्रेजों के द्वारा। और उस समय उनका जो राष्ट्रीय गीत था, गॉड सेव द क्वीन, इसको भारत में घर घर पहुंचाने का एक षड्यंत्र चल रहा था। ऐसे समय बंकिम दा ने चुनौती दी और ईंट का जवाब पत्थर से दिया और उसमें से वंदे मातरम का जन्म हुआ। பிரதமர் அவர்களே குறிப்பிட்டதைப் போல வந்தே மாதரம் என்ற இந்த முழக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆன்மாவாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். உண்மைதான். ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். அது சரி, நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள்? இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள். தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்தீர்கள். உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது. எல்லாரின் கண்களுக்கும் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது. ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது. மக்களுக்கு தேவை பக்தி, உங்களின் தேவை பகை. எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம், ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம். சுப்பிரமணிய பாரதி தான் வந்தே மாதரம் பாடலை 1908ஆம் ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார். பிரதமர் அவர்கள் நினைவூட்டியதான் நான் சொல்கிறேன். பாரதியினுடைய அருமையான வாசகம், தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார், வாயை திறந்தே சும்மா வந்தே மாதரம் என்பார் என்று சொன்னார். அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.